தமிழகத்தின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். அரசின் வரவு செலவு கணக்குகள், நிதிநிலை, கடந்த திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து இந்த வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி திமுக ஆட்சி காலத்தில் 2021-22 முதல் 2025-26 வரையிலான நிதியாண்டில் மொத்த கடன்கள் 5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய் என 2 மடங்காக உயர்ந்ததாகவும், வருவாய் பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்று ஆண்டை விடவும் அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை அடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்ததாகவும், ஒரு காலத்தில் இந்தியாவின் முதன்மை வருவாய் ஈட்டும் மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு தற்போது சராசரிக்கும் கீழே சரிந்திருப்பதாகவும் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். 2021 46,538 கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை 2026 78,324 கோடியாக உள்ளதாகவும், மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை வரம்பு மீறி அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். This slide is about 5-year physical snapshot from 2021, 22 to 25 to 26 pre-account. வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் பொறுப்புகளை உள்ளடக்கிய தமிழ்நாட்டின் உண்மையான கடன் அளவு 13.18 லட்சம் கோடி ரூபாய் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. திமுக ஆட்சியில் கடன் வளர்ச்சி விகிதம் 14.3% அதிகரித்ததாகவும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,934 ரூபாய் கடன் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் திமுக ஆட்சியில் தனிநபர் கடன் சதவிகிதம் 92% உயர்ந்திருப்பதாகவும் மரிய வில்சன் கூறினார். கடன் ஆண்டுக்கு சராசரியாக 14.3% வளர்ந்து உள்ளது. ஆனால் மூலதன முதலீடு வெறும் 8.3 மட்டுமே வளர்ந்து உள்ளது. ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. திமுக ஆட்சியில் முதலீடுகளுக்கு மட்டுமல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெறும் நிலை இருந்ததாகவும், வருவாய் பற்றாக்குறையால் புதிய திட்டங்களுக்கும் கடன் பெறும் சூழல் இருந்ததாகவும் அமைச்சர் கூறினார். கடன் அளவு மூலதன செலவினத்தை விட இரட்டிப்பு வேகத்தில் அதிகரிப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், ஒவ்வொரு 1 ரூபாய் புதிய மூலதன செலவிற்கும் 2 ரூபாய் 26 காசுகள் புதிய கடன் பெறப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு மின்வாரிய குழுமத்திற்கு 2,47,130 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும், போக்குவரத்து துறைக்கு 72,667 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு 27,181 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் அமைச்சர் மரிய வில்சன் குறிப்பிட்டுள்ளார். அதில் போக்குவரத்து துறையில் 1 கிலோமீட்டருக்கான செலவு 78 ரூபாய் 81 காசுகள் என்றும், 1 கிலோமீட்டருக்கான வருவாய் 25 ரூபாய் 97 காசுகள் மட்டுமே என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்வாரிய குழுமம் 2,47,130 கோடி கடனையும் சுமந்து வருகிறது. அதேபோல் மாநில போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் 72,607 கோடி இழப்பை சந்தித்து உள்ளன. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்தின் சிவில் சப்ளைஸ் செயல்பாடு மூலதன கடன் 27,181 கோடியாக உயர்ந்துள்ளது. மிக அதிவேகமாக முதியோர் விகிதம் அதிகரிக்கும் பெரிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக குறிப்பிட்ட அவர், 2011 மொத்த மக்கள் தொகையில் முதியோரின் எண்ணிக்கை 10.6% இருந்த நிலையில் 2031 இது 18.2% உயரும் என கணிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மகளிர் உரிமை தொகை, மகளிர் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திட்டங்களால் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்பட்டதாகவும், கூடுதல் வருவாய் ஆதாரம் இல்லாமல் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
இதனிடையே 100 ரூபாய் வருவாய் என்றால் 145 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக நிதித்துறை செயலாளர் சித்திக் குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாட்டின் நிதி நிலை உடனடியாக சீராகும் என எதிர்பார்க்க முடியாது என்றும் நல்ல திட்டங்களை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கமளித்தார். 100 ரூபா வருவாய் இருந்ததுன்னா அதில் 64 ரூபா 64.4 ருபீஸ் அது இந்த 3 ஐட்டமுக்கு மட்டுமே அது செலவாகிறது. ஆனால் நம்ம மொத்த செலவு பார்க்க போனீங்கன்னா அந்த 100 ரூபா வரவுக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 145 ரூபாய் மொத்த செலவாகுதுங்க. அதாவது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 45 ரூபா பற்றாக்குறை இருக்குது. திமுக ஆட்சியில் வருவாயை பெருக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திமுக அரசு அறிவித்த ஓய்வூதிய திட்டத்தால் ஆண்டுக்கு 5000 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுவதாகவும் அமைச்சர் மரிய வில்சன் கூறினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.